நிகழ்தகவு. ஒரு மிடில் கிளாஸ் பையனை மருமகனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி ஐடி நிறுவன பெண் ஊழியரை அத்தை வீட்டில் சிறை வைத்த தந்தை, இளம் பெண்ணின் செல்போனை பறித்து வைத்து காதலனுடன் பேச விடாமலும் வெளி உலக தொடர்பையே முற்றிலுமாக துண்டித்த அத்தை அசந்த நேரத்தில் அவரது செல்போனை எடுத்து காதலனுக்கு தகவல் கொடுத்த இளம்பெண், உறவினர் வீட்டு சிறையில் உள்ள தனது காதலியை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என காதலன் கோரிக்கை. வீட்டு சிறையில் இருந்து இளம்பெண் வெளியே வந்தாரா? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? காவல் கட்டுப்பாட்டு எண் 100க்கு ஒரு இளைஞர் போன் பண்ணி, சார், நானும் ஒரு பொண்ணும் கடந்த 3 வருஷமா காதலிக்கிறோம். எங்க காதல் விஷயம் தெரிஞ்சதும் பெண்ணோட பெற்றோர் என் காதலிய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். எப்படியாவது அவளை மீட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த ஊரு, நீங்க காதலிக்கிற பொண்ணு எந்த ஊரு, என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும், எல்லாமே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு காவலர்கள் கேட்டிருக்காங்க. அப்பதான் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு அந்த இளைஞர். திருப்பூரை சேர்ந்த 23 வயசு இளைஞர் ஹரிஹரன் கோவையில உள்ள ஒரு தனியார் ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. டவுன் ஹால்ல உள்ள செல்வகுமாருடைய மகள் சூரிய வர்ஷினியும் ஹரிஹரனோட ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்த 2 பேரும் அடுத்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 23 வயசான சூரிய வர்ஷினிக்கு அவங்க வீட்டுல திருமண வரன் பார்த்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட சூரிய வர்ஷினி தன் கூட வேலை பார்க்குற ஹரிஹரனை 3 வருஷமா லவ் பண்றதாவும் அவங்களுக்கே என்னைய திருமணம் செய்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட செல்வகுமார் மகள் மேல கோபப்படல. பருவத்துல காதல் எல்லோருக்குமே வர்றதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பையனை பத்தி விசாரிக்கலாம்னு ஹரிஹரனை பத்தி அவங்க ஊர்ல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காரு. அதுல ஹரிஹரனுடைய ஃபேமிலி தங்களுடைய ஃபேமிலி அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருக்குது. முக்கியமா வசதி வாய்ப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால மகளை ஹரிஹரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லாத செல்வகுமார் தன் பொண்ணை ஆபீஸ்க்கு அனுப்புறத ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதோட அவனோட ஃபேமிலிக்கும் நமக்கும் செட் ஆகாது, நீ காலத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், செல்லமா வளர்த்த மக எங்க கண்ணு முன்னால கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, அவனை மறந்துருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு செல்வகுமார். ஹரிஹரன் தங்கமான குணம், அவர் என்னைய நல்லா பார்த்து பாருன்னு அழுத சூரிய வர்ஷினி அவருக்கே என்னைய கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அட்வைஸ் எல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்ச செல்வகுமார் துடியலூர் அதிர்ஷ்டலட்சுமி கார்டன்ல உள்ள தன்னோட சகோதரி வீட்டுல போய் மகளை விட்டதோட நான் சொல்லாம அவளுக்கு செல்போன் கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அண்ணன் வார்த்தையை மீறாத சூரிய வர்ஷினியோட அத்தையும் மருமகளுக்கு செல்போன் கொடுக்காததோட அசைய கூட விடாம கண்காணிச்சிருக்காங்க. அண்ணன் மகள் பாத்ரூம் போனா கூட அக்கறையா கவனிச்சிருக்காங்க அத்தை. அதனால ரொம்ப மனசுடைஞ்ச சூரிய வர்ஷினி அத்தையோட கண்காணிப்பையும் மீறி அவங்களுடைய செல்போனை எடுத்து காதலனுக்கு போன் பண்ணி என்னைய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, என்னைய வெளியே மீட்டுன்னு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு காவல் கட்டுப்பாட்டு எண் 100க்கு போன் பண்ண ஹரிஹரன் பெண் வழக்கறிஞரையும் சூரிய வர்ஷினியோட அத்தை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ தன்கிட்ட இருந்து செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, யாரோடையும் பேச விடுறதில்லன்னு சூரிய வர்ஷினி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 தரப்புல உள்ளவங்க கிட்டையும் துடியலூர் காவல் நிலையத்துல வச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தெரியும் ஹரிஹரனுக்கும் சூரிய வர்ஷினிக்கும் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து வைக்க போறாங்களா இல்ல பிரிச்சு விட போறாங்களா அப்படிங்கிறது. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு. நிகழ்தகவு